Hi friends, இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம கண்டினியூவா வந்து டெமோ கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த டெமோ கிளாஸ்ல வந்து க்ளோஸ் நெக் டீப் நெக் இந்த ரெண்டு கான்செப்ட்ல வந்து எப்படி வந்து ஒரு பிளவுஸ் பேட்டர்ன் வந்து ஸ்டிச் பண்ணணும் கட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். பிளவுஸுக்கு வந்து தேவையானது ஸ்லீவும் தானே. ஸோ பேசிக் ஸ்லீவ் எப்படி வந்து கட் பண்ணணும் அப்படின்றதையும் ஃபுல்லாக வந்து நான் ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ வந்து எடுத்திருக்கேன். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இதாயிரும். சரிங்களா? யாருமே சொல்லிக் கொடுக்காத அளவுக்கு நான் வந்து டீப்பாகவே எடுத்திருக்கேன். ஸோ பாருங்கள், இதுதான் நம்மளோட பேசிக் ஸ்லீவ் பிளவுஸுக்கான ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து நான் போட்டிருக்கேன். ஓகேவா? இந்த ஸ்லீவில் வந்து அந்த குழிவான பகுதியெல்லாம் எப்படி கட் பண்ணணும் என்ன ஏதுன்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அழகாக வந்து நான் வந்து எடுத்து கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்லீவோட ஷேப்பை பார்த்தாவே தெரியும். இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் வந்து எதுக்கு வேணாலும் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபிட்டிங் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும். ஓகேவா? நான் சொல்லி கொடுத்த மெத்தடை யூஸ் பண்ணி இந்த ஸ்லீவ் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் வந்து ஷார்ட் ஸ்லீவ் தான் எடுக்க போகிறேன். ஸ்லீவில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பேசிக் தெரிஞ்சால் மட்டும்தான் அட்வான்ஸ் லெவலில் நம்ம வந்து இந்த பேட்டர்னை வச்சு எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஆம்கோல் ரவுண்டு, இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் என்னென்னா ஆம்கோல் ரவுண்டு, ஸ்லீவ் லென்த்து ப்ளஸ் வந்து ஸ்லீவு ரவுண்டு. சரிங்களா? இதுதான் வந்து தேவை. இதையும் நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போது நான் வந்து ஆன் ஃபோல்டிங்கில் வந்து இது வந்து எடுத்திருக்கேன், பேட்டர்ன் வந்து எடுத்திருக்கேன். இங்கே ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே லெவலாக இருக்கணும்னு பின் பண்ணி வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதை இப்படி வச்சுட்டு இப்போது ஃபஸ்ட்டு வந்து கீழே வந்து 1 இன்ச் வந்து நான் அலவன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் 1/2 இன்ச்சே போதும். எதுக்கு நான் 1 இன்ச்சுனா, இப்போ நீங்கள் வந்து காட்டன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க லைனிங் இல்லாமல்னா அதை ஹெம்லைனுக்கு வந்து 1 இன்ச் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காண்டி நான் எப்போவுமே கீழே வந்து 1 இன்ச் தான் வந்து நான் வந்து கொடுப்பேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட்டு நமக்கு கரெக்டாக இந்த இடத்துல நமக்கு சில பேருக்கு வந்து கேப் ஹைட் வந்து ப்ராப்பராக வந்து கண்டுபிடிக்க தெரியாது. அது வந்து சில பேருக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கும் நான் வந்து ஒரு டிப்ஸு வந்து சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். என்னுடைய ஸ்லீவ் வந்து 5.5. ஸோ நான் 1/2 இன்ச் ஆட் பண்ணி 6 இன்ச்சாக வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். எங்கேருந்து அந்த ஹெம் லைனில் இருந்து மேலே 6 இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் வந்து 6 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ வந்து இதை நான் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் லைன் வந்து நான் போட்டுட்டு இப்போ கேப் ஹைட் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் கேப் ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு வழி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபார்முலா சொல்கிறேன். என்னுடைய அப்பர் செஸ்ட்டு ரவுண்டு வந்து 36. ஓகேவா? 36ஐ நான் வந்து 12ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்படி பண்ணுறப்போ எனக்கு 3 இன்ச்சு ப்ளஸ் 0.5 வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது எனக்கு 3.5 இன்ச் வந்து என்னுடைய கேப் ஹைட் வருது. சரிங்களா? அப்போது நம்மளோட கேப் ஹைட் வந்து 3.5. ஓகேவா? நான் அதை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது ஃபார்முலா படி. ஓகேவா? இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ஃபார்முலா படி வந்து சில பேருக்கு எல்லாருக்குமே செட் ஆகாது. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட ப்ளவுஸ் இருக்குல்ல, ப்ளவுஸில் ஸ்லீவை இப்படி ப்ராப்பராக வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஷோல்டர் பாயிண்ட்டை கரெக்டாக இப்படி வச்சுட்டு அதே மாதிரி இங்கேயும் இந்த உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல இந்த ஏரியாவும் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இங்கே பாயிண்ட் இருக்கா, இந்த பாயிண்ட் வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து கரெக்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ வந்து இந்த பாயிண்ட்டையும் நீங்கள் மெஷர் பண்ணுங்கள். மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு
3 இன்ச் கிடைக்கும். இந்த 3 இன்ச் எப்படி கிடச்சிது? நம்ம ஃபார்முலாவில் பார்த்தோமா, ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு. இப்போது 3 இன்ச்சை மட்டும் நான் மார்க் பண்ணேன்னா நம்ம ஆல்ரெடி ஸ்டிச்சிங்க்கான அலவன்ஸ் வந்து விட்டு தான் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். அப்போ அதில் வந்து 0.5 வந்து மேலே மைனஸ் ஆயிடுச்சுன்னா 2.5 வந்து கேப் ஹைட் ஆயிரும். அப்போ நம்ம ஸ்லீவ் எப்படி இருக்கும், அண்டர் ஆர்ம் கிட்ட இறங்கியும் ஸ்லீவ் மேலே ஏறியும் இருக்கும். அது வந்து ஒரு கேப் ஸ்லீவ் மாதிரி மாறிடும். ஸோ அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 0.5 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போக நமக்கான கேப் ஹைட் வந்து கரெக்டாக கிடச்சிரும். நம்மளோட ஸ்லீவ் ரவுண்டும் ஈவனாக இருக்கும். சரிங்களா? இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொன்னேன் நீங்கள் உங்கள் ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்டை எடுத்து செக் பண்ணலாம் அப்படின்னு. இப்போது நான் அந்த கேப் ஹைட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பண்ணிவிட்டு ஆம்கோல் ரவுண்டு இப்போ எனக்கு 17 அப்படின்னா நான் வந்து 8.5 வச்சு இந்த க்ராஸ் லைனில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 8.5 என்னுடைய இது வந்து என்னுடைய ஸ்லீவ் ரவுண்டு. சரிங்களா? ஸ்லீவ் ரவுண்டை நான் 2ஆல் டிவைட் பண்ணி எழுதணும். கேப் ஹைட் வந்து 12ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ எனக்கு 3 + 0.5 அலவன்ஸ் சேர்த்து நான் 3.5 எழுதியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஸ்லீவ் ஹைட்டு. ஓகேவா? ஸ்லீவ் ஹைட்டு ப்ளஸ் அலவன்ஸ் 0.5 அலவன்ஸ். ஓகேவா? இப்போ நான் இதை எழுதியிருக்கேன். எழுதிட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போது நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆம்கோல் ரவுண்டை 2ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ ஆம் ரவுண்ட் டிவைடட் பை 2, அப்போது 17 டிவைடட் பை 2, அப்போ 8.5. ஓகே, 8.5 வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறேன். கிராஸாக மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1 இன்ச் வந்து நான் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதை க்ராஸ் லைன் வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? க்ராஸ் லைன் வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு நம்மளோட ஸ்லீவ் பேட்டர்னை இப்படி எடுத்துக்கோங்க. சாரி, ஃப்ரண்ட்டு நீங்கள் வந்து டீப் நெக் எடுக்கிறீங்கன்னா டீப் நெக், க்ளோஸ் நெக் எடுக்கிறீங்கன்னா க்ளோஸ் நெக், அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 இன்ச் இங்கே விட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து உள்ளே இப்படி தள்ளி இதை வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். ஓகே, மெஷர் பண்ணப்போ எனக்கு 8.75 வந்து இருக்குது. சரிங்களா? என்னுடைய பேக்கில் வந்து எனக்கு 8.75 பேக் ஆம்கோல் 8.75. இப்போது ஃப்ரண்ட்டு ஆம்கோல் ரவுண்டு இது. இப்போது இந்த டாட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, இந்த டாட்டை நான் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் என்னுடைய ஆம்கோல் ரவுண்டு ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து மேலே விட்டுட்டு 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் போக நான் இதை வந்து மெஷர் பண்ணி பார்க்க போகிறேன். ஒன்றுக்கு ஒரு 2 வாட்டி மெஷர் பண்ணுங்கள். 0.5 வந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வந்துடும். 7, 8, 8.75. ஃப்ரண்ட்லேயும் எனக்கு 8.75 வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டில் சில பேருக்கு 8.5, 8 கூட வரும். சரிங்களா? 8.75. இப்போ 8, 11. அப்போ நமக்கு 17 விட அதிகமாக தான் வந்து ஸ்லீவ் வந்து வருது. இதே க்ளோஸ் நெக்காக வந்துச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. இப்போது சரி, க்ளோஸ் நெக்னால் இன்னும் கம்மியாக வரும். டீப் நெக்குன்ற பட்சம் தான் நமக்கு அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த 1 இன்ச்சையும் இந்த பாயிண்ட்டையும் தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து கிடையாது. ஓகே, இந்த 1 இன்ச் மார்க் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இதோட மிட் பாயிண்ட் வந்து எடுக்கலாம். 8.5. 8.5யோட மிட் பாயிண்ட் வந்து 4.25. அதாவது இந்த டேப்பை இப்படி வச்சுக்கோங்க. வைக்கும்போது 4.25. ஓகேவா? 4.25ஓட மிட் பாயிண்ட் வந்து எடுக்கணும்.
எங்கே? இந்த லோவர் பொசிஷனில் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு அப்படியே இந்த ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக கோடு போட்டிருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் ஓகேவா? இந்த பாயிண்ட்லேருந்து 1 சென்டிமீட்டர் அகெயின் 2 சென்டிமீட்டர் மார்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேவா? பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வு எடுத்துக்கலாம். இந்த 1 சென்டிமீட்டரில் இருந்து இங்கே ஒரு 1 இன்ச் வச்சோம்ல, அதில் இருந்து மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஸ்கேல் நான் எப்படி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? இப்போது இந்த டைரெக்ஷனை அப்படியே மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு குண்டூசி குத்தியிருக்கோம்ல, ஸோ இப்போது அந்த ஃபஸ்ட்டு 1 சென்டிமீட்டர் இருக்கா அந்த பாயிண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். ஸ்கேலை கொஞ்சம் பொறுமையாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து கிடச்சிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ குழிவு வெட்டணும்ல, இந்த மிட் பாயிண்ட் வந்து நம்ம எடுப்போம் இல்லையா? அதுக்கு பதிலாக இந்த மிட் பாயிண்டில் இருந்து ஒரு 1 இன்ச் வந்து உள்ளே வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துட்டு இப்போது சேம் அந்த 1 இன்ச், இப்போது ஒரு 1 இன்ச் எடுத்தோமே அந்த பாயிண்ட், அடுத்தது 2 இன்ச் 2 சென்டிமீட்டர், அந்த 2 சென்டிமீட்டரை ஃபஸ்ட்டு வந்து டச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணி பார்க்கணும். நமக்கு பேக்கில் வந்து 8.25, ஃப்ரண்ட்லேயும் 8.25. இந்த டேப்பை இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக 8.25 வந்து எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் நான் பார்க்க போகிறேன். 2 டைம்ஸ் கூட நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம், ஒரு தப்பும் இல்லை. சரிங்களா? இப்படி நீங்கள் பண்ணுறப்போ அந்த ½ இன்ச்செல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட்டில் எனக்கு கொஞ்சம் கூட வருது, நீங்கள் இந்த பாயிண்டில் வருது. ஓகேவா? பேக்கில் அப்போ இன்னொரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். பேக்லேயும் எனக்கு கரெக்டாக இந்த பாயிண்டில் தான் வருது. சரிங்களா? ஓகே, இப்போது நான் 1.5 வந்து நம்ம ப்ளவுஸில் இப்போ தைக்கிறோன்னா அந்த அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. என்னுடைய ஸ்லீவ் ரவுண்டு வந்து 6 இன்ச், அதாவது 12 இன்ச்சு 2ஆல் நான் டிவைட் பண்ணுறப்போ எனக்கு 6. ஸோ நான் இதை ஃபோல்டிங்கில் போட்டிருக்கோம்ல, ஸோ 6 இன்ச்சு மார்க் பண்ணி 1.5 அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த பாயிண்ட்டை ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணி இதை வந்து இப்படி எடுத்து விட்டுறேன். எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இவ்வளோ டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன், எப்படிலாம் வந்து கரெக்ட் பண்ணணும்னு. இப்போது ஃபஸ்ட்டு பேக் போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்லீவ் பேட்டர்னை மட்டும் கட் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இது வந்து சென்டரு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். ஓகேவா? எடுத்துட்டு இந்த இடத்துலையும் நாச்சு வந்து போட்டுக்கலாம். நாச்சு போட்டுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இப்போ எழுதிக்கலாம், இது வந்து பேக், இது வந்து ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டுக்கு அப்போ நம்ம உள்ள குழிவாக வெட்டணும்ல, அதையும் கையோடு வெட்டி விட்டுறலாம். இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்லீவ் வந்து ரொம்ப ஈஸியாக அந்த குழிவும் வந்து கிடக்கும். எந்த இடத்துல நமக்கு ப்ளவுஸில் வந்து சுருக்கம் வருமோ கரெக்டாக அந்த இடம் வந்து நமக்கு மைனஸ் ஆயிரும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்போ. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்லீவ் வந்து எவ்வளோ அழகாக ரெடி ஆயிடுச்சுன்னு.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் தெரியும். ஆல்ரெடி நான் டெமோ கிளாஸில் வந்து க்ளோஸ் நெக், டீப் நெக், இப்போ வந்து ஸ்லீவும் நான் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் ஆம்கோ லென்த் மார்க் பண்ணிங்கல்ல, இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த கர்வ் ஷேப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் உங்களோட க்ளோஸ் நெக், ஃப்ரண்ட் நெக்னா ஃப்ரண்ட் நெக், அதாவது டீப் நெக் எடுத்து நீங்கள் மார்க் பண்ணி இதை அலைன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.